ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். வருவேன் என்று சொன்னவர் அவர் வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தர்கள் நடுவிலே உலாவுகிறாராம். இந்த மாலைவேளையிலேயும் அண்டசராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சாதாரணமான நம் மத்தியில் அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. ஆமென். சும்மா உலாத்துறது மாத்திரம் இல்ல, அவர் தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த மாலைவேளையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நேற்று மாலையிலே நான் அழைப்பை குறித்து உங்களோடு பேசினேன். நீ அழைக்கப்பட்டவன், நீ அனுப்பப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாவற்றையும் முழுமையாய் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. இந்த அழைப்பை குறித்து சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். தேவன் நம்மை அழைத்தார். அது பரம அழைப்பு, அது பரமனின் அழைப்பு, அது பரிசுத்த அழைப்பு, அது பரலோக அழைப்பு என்று சொல்லி இந்த அழைப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவன் இந்த பூமியில நம்மை உண்டாக்கி, நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை ரட்சித்து, ஒவ்வொரு முறை நம்மை நீதிமான்களாக்குகிறார். நம்மிலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இப்படி அவர் நம்மிலே மகிமைப்படுவதற்காக நம்மை அவர் அழைத்தார். இப்ப நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிற இன்னொரு அழைப்பை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது இந்த 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் வருகையை குறித்து முக்கியமான காரியங்களை தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னதை இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த 2 அதிகாரங்களை நாம் கூர்ந்து கவனிப்போமே ஆனால் அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படியே இக்காலங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். நாம் வாழ்கிற காலம் ஒரு கடைசி காலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வாசற்படியிலே நிற்கிறார். அவருடைய வருகை மிக சமீபமான ஒரு இறுதி காலகட்டத்திற்குள்ளே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலத்தில் அதிக எச்சரிப்பும், அதிக கவனமும், அதிக ஜாக்கிரதையும் உள்ளவர்களாய் நாம் வேத வசனத்திற்கொத்த ஒரு வாழ்க்கை வாழ தேவனிடத்திலே கிருபையை கேட்டு ஒவ்வொரு நாளும் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது முக்கியமான ஒரு காலம். இந்த காலத்திலே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற ஆயத்தம், தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு தகுதி, தேவன் நம்மில் விரும்புகிற அவருடைய சாயல் நமக்குள்ளே தேவை, எனக்குள்ளே தேவை. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு அந்த தகுதி தேவை, எனக்கு அந்த ஆயத்தம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இங்கே உட்கார்ந்த பிற்பாடு ஆண்டவர் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்தினார். இந்த அழைப்பை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள். எப்படி அழைக்கிறார் பாருங்க. இது என்ன அழைப்பு? இது கடைசியாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிற ஒரு அழைப்பு. முதல் அழைப்புக்குள்ளே தேவனிடத்திலே வருகிறோம். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் முதலாவது நம்மை அழைத்தார். இரண்டாவது ஒரு அழைப்பு இருக்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி இரண்டாவது அவருடைய ஊழியத்திற்கு என்ன நம்மை அழைத்தார். இப்படிப்பட்ட அழைப்புக்குள் இருக்கிற நாம் ஒரு அழைப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது தேவன் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட ரீதியில நம்மை அழைக்கிற ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? வலது பாரசத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களை பார்த்து ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நேற்றிலிருந்து ஒரு சுதந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். சுதந்திர தினம். ஆமென். என்ன தினம் சொல்லுங்க? சுதந்தரிக்க வேண்டும். இந்த பூமியை சுதந்தரிக்கணும். சாத்தான் நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டதை சுதந்தரிக்கணும். இன்னொரு சுதந்தரிப்பு இருக்கிறது. தேவன் நமக்காய் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். நீங்க சொல்ற ஆமேனை பார்த்தா ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இது பெந்தேகோஸ்தே சபையில சொல்ற ஒரு கேவலமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்கன்றது. அதெல்லாம் தானா வரணும். எப்படி வரணும்? ஆமா ஆமா, தானா வரணும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உலகம் உண்டானது முதல் நமக்காய் ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். உலகம் உண்டானது முதல் நமக்காக ஒரு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்புக்குள்ள நம்ம போக முடியுமா? இந்த அழைப்பை எதிர்பார்த்திருக்கிறோமா? இந்த அழைப்பை என்னை நோக்கி வரும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறோமா? இந்த அழைப்பிற்குள்ளே அவர் என்னை அழைக்கும் பொழுது நான் மனரம்யமாய் தைரியமாய் அந்த அழைப்பிலே நான் பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறதா? ஏனதானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே கிறிஸ்தவ போர்வைக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நமக்காய் வைத்திருக்கிற மகத்துவமான வாழ்க்கை என்பது அது பரலோகத்திற்குரிய வாழ்க்கை. நித்தியமாய் தேவ ராஜ்யத்திலே அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த ராஜ்யத்திற்கு முடிவிராது. அல்லேலூயா. அது நிலையான ராஜ்யம், அது நித்தியமான ராஜ்யம். அது அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிற ராஜ்யம். நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் திருப்புங்க என்னோட சேர்ந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டே. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ்ந்து நின்று சிங்காசனத்திற்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் அதிலே 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமையானால், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அப்பொழுது தேவனுக்கு முன்பதாக தங்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஆண்டவர் கடைசி நாட்களிலே செய்ய போகிற காரியத்தை தம்முடைய அன்பின் சீஷனாகிய யோவான் மூலம் பத்மு தீவிலே அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மனிதனாய் வந்தவர், திரும்பவும் ராஜாதி ராஜாவாய் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்திற்கென்று அழைத்து செல்ல வரப்போகிறார். இயேசுவினுடைய வருகை மிக சமீபம். இந்த வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜன்
ஆயத்தமாகிடுவோ, ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனித இயேசுவை காண ஆயத்தமாகிடுவோ. நீ ஆயத்தமாகி ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாகி ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். ஆமென். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாகிடுவோம். நீ ஆயத்தமாகி ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாகி ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். இயேசுவினுடைய வருகை மிக சமீபம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த மாலை வேளையிலே தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீர் உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். இடம் முழுவதிலும் தேவ மகிமை மூடி இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த கடைசி நாட்களுக்குரிய பரலோக வார்த்தையை நீர் எங்கள் மத்தியிலே தொனிக்க பண்ண போறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக, எல்லா தடைகள், வசனம் கேட்க முடியாதபடி இருக்கிற எல்லா இடையூறுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எங்களுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, நாங்கள் எத்தன்மை உள்ளவர்கள் என்பதை நீர் அறிவீர். எங்கள் நிலைமை எவ்வளவு என்பதை அறிவீர். நாங்கள் எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை அறிவீர். இந்த ராத்திரி வேளையிலே நீர் எங்களை தகுதிப்படுத்தும், நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களோடு பேசும், எங்கள் குறைகளை நீக்கிவிடும், எங்களை மன்னியோ. எச்சரிக்கப்பட வேண்டிய காரியங்களிலே எச்சரிக்கப்பட, எங்களை தாழ்த்த வேண்டிய இடங்களிலே எங்களை தாழ்த்த. ஓ ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொள்வீராக, எங்களை அனலாக்குவீராக. ரபா பாபா ஷந்தா ரபாலாதியா ரிபாகா பரஹந்தா ரகபாலபா ரிகாதானா ஷந்தரபா. நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற மந்த நிலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மாய்மால கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆவியானவரே, 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 இந்த ராத்திரி வேளையிலே எங்களுக்காய் இறங்குவீராக, எங்களுக்காய் இறங்குவீராக. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாங்கள் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் பலமாய் இறங்குவீராக. இந்த இடம் முழுவதில் அக்கினி விழுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் உமக்காய் ஆயத்தப்படுவார்களாக. தூர தேசத்திலே கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களும், ஆன்லைன்ல வீட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ரபா ரகதனா ஷபலப ரபா. ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும். பா பாபா ஷகரபா ரிகதன கத ரபா கபா உரபகபல கதனம ஷந்துராதியா ரிபகதன மகதலபா. ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நீர் வெளிப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வசனங்கள் சம்மட்டியாய் இருக்கிறதே, உம்முடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானதே.
இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உமக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுவினுடைய வருகை மிக சமீபம். அவர் வாசற்படியில் நிற்கிறார். அவர் வருகிற நாளை ஒருவரும் அறியவில்லை. இயேசுவினுடைய வருகை திடீரென்று இருக்க போகிறது. நாம் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இயேசுவே சொன்ன வார்த்தை, நாம் நினைத்தே பார்த்திராதே, யோசித்திராதே, பல காரியங்கள் வேற காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். இந்த நாட்களிலே நம்முடைய நினைவு, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய உழைப்பு, நாம் போடுகிற அந்த தேவையான காரியங்கள், கடின உழைப்பு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இயேசுவினுடைய வருகை சிந்தையில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவருடைய வருகையிலே அவர் எதிர்கொண்டு போகிற ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? இயேசுவினுடைய வருகையிலே நம் சரீரம் ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாகுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசு வரும் பொழுது ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாகணும். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பதாக மரித்து விட்டால் ஒரு நிமிஷத்திலே உயிரோடு எழும்பணும். இது நாம் நினைக்கிறது போல அல்ல, ஏனதோ என்று எடுத்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரம் ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாகுமா? யோசிச்சு பாருங்க. உங்க கையை கிள்ளி கேட்டு பாருங்க. என்ன 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 மறைச்சு பாக்குறீங்க? உங்க கையை கிள்ளி கேட்டு பாருங்க. இப்படி கிள்ளுங்க. நீ மறுரூபம் ஆயிருவியா? அப்படி கேளுங்க. அட, சொன்ன செய்ய மாட்டீங்களோ? நீங்க எங்க இருந்து போறது? கையை கிள்ளி கேளுங்க. உங்களை பார்த்து என்ன பார்க்காதீங்க. கையை கிள்ளி கேளுங்க. நீ மறுரூபம் ஆயிருவியா? கேக்குறீங்களா? கையை கிள்ளி கேளுங்க. நீ மறுரூபம் ஆயிருவியா ஒரு நிமிஷத்துல? கேக்குறீங்களா? என்ன சொல்லுது அது? என்னங்க சொல்லுது? என்ன சொல்லுது? மறுரூபம் ஆயிர வேண்டியதோ உள்ளத்துல சொல்லும். நீ எவ்வளவு திருட்டு பாய தெரியுமா? எவ்வளவு பொய்க்காரன் தெரியுமா? சொல்லுதா இல்லையா? எவ்வளவு மாய்மாலம் பண்றேன்னு சொல்லுதா? இம்மைக்காக வாழ்றேன்னு சொல்லுதா? என்னங்க சொல்லுதே? இந்த காலில் சில வேளையில சுகர் ஏறிச்சுன்னா உணர்வு இருக்காது. என்ன இருக்காது? அது சுகர் வந்தவங்களுக்கு தெரியும். அவன் என்ன தருவான்? போனோம் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அதை வெட்டி எடுத்துருவான். உணர்வு இல்லாம ரொம்ப நாளா இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ள உணர்வே கிடையாது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது கூட நமக்கு சொல்ல தெரியல. பாருங்க, உணர்வு இருந்ததுன்னா கரெக்டா சொல்லியிருப்போம் இல்ல? எல்லா திருட்டு வேலையும் வச்சுக்கிட்டு நான் மறுரூபம் ஆயிருவேன் அப்படின்னு நம்மளை ஏமாத்திடக்கூடாது. அதனால ஆண்டவர் நம்மளை விட்டுருவார்னு சொல்லல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். கவனமா இருங்க. பேதுரு எழுதுகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்! அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் சில இடங்கள்ல இந்த வார்த்தைகளை நான் இங்க பேசி இருக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பில்லையானால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற
ஒரு முக்கியமான வார்த்தை. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி சொல்றாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு. உயிரோடு எழும்பணும்னா என்ன வேணும் தெரியுமா? பாட்டு பாடினா போதாது, பிரசங்கம் பண்ணா போதாது, இயேசுதாசன் பேர் வச்சுக்கிட்டா போதாது, கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்ந்தா போதாது, நீ ஊழியம் செய்தா போதாது. உயிரோட எழும்பணும்னா தகுதி வேணும். உயிரோட எழும்புனா என்ன வேணும் சொல்லுங்க? தகுதி வேணும். அவர் சொல்றாரு, இவர் இந்த வசனத்தை சொல்ற காலம் என்ன காலம் தெரியுமா உங்களுக்கு? இதனுடைய சரித்திரத்தை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க அவர் கிபி 61 இந்த பிலிப்பி நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். கிபி 68 அவரை சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க பவுல. அவர் வாழ்ந்த வயசு 62 வயது வரை வாழ்ந்திருக்கிறாரு. பவுலினுடைய சரித்திரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய 57 58வது வயசுல எழுதின ஒரு புஸ்தகம் தான் இந்த பிலிப்பி நிருபம். இது ஒரு சிறைச்சாலை நிருபம். சிறைச்சாலையில் இருந்துகிட்டு பிலிப்பியருக்கு எழுதுறார். அவருடைய முதிர்ந்த வயது 58 வயது, கிட்டத்தட்ட 62 வயசுல அவரை மரிச்சிடுறாரு. சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, ரத்த சாட்சியா மரித்தார். ஆனால் தன்னுடைய ஊழியத்தின் முதிர்ந்த வயதில இந்த பவுல் எழுதுறாரு, எப்படியாயினும் என்ன சொல்றாரு? எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதியாகணும். அப்ப அவருடைய வாஞ்சையை பாத்தீங்களா? அவர் இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த தகுதி என்னன்னு கொஞ்சம் பைபிள்ல நாம் பார்த்தோம்னா, அவர் விசேஷமான கிருபை பெற்றவர். நீங்க வேதத்திலேயே இயேசுவுக்கு அடுத்தபடியாய் நாம் ஒரு ஆளை எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா பவுல தான் எடுக்க முடியும். பவுல் ஒரு விசேஷித்த கிருபை பெற்றவர், தேவ தரிசனங்களை பெற்றவர், தேவனோடு நேரடியாய் பேசினவர், மூன்றாமானவரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அநேக நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். மனுஷர் பேசப்படாத தூதர் பாஷைகளை கேட்டவர், அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், அநேக ஊழியர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். வேத அறிவு அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அநேக காரியங்களை குறித்து வெளிப்பாடோடு தேவனிடத்திலே அந்த வெளிப்பாடுகளை பெற்று நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அநேக மிஷனரி பிரயாணங்களை செய்தவர், அநேக அற்புதங்களை செய்தவர். அவருடைய வஸ்திரம் கூட வல்லமையினால் நிறைந்திருந்தது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்காக பல பாடுகள் பட்டவர். இப்படி அடுக்கிட்டே போலாம். பவுல் அப்போஸ்தலர் பட்ட பாடுகள் போல ஒருவரும் பாடுபட்டது இல்லை. அவர் அடித்து தூக்கி எறிந்து விட்டார்கள். கப்பர் சேதத்தில் இருந்தார், அவரை கல்லால் அடித்து கொல்ல நினைத்தார்கள். பலவிதமான பாடுகள், மிஷனரி பிரயாணங்கள், ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார், சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், நிருபங்களை எழுதியிருக்கிறார், தேவனோடு நேரடியாய் பேசுகிறவர், தேவ தரிசனங்களை பார்த்தவர். இப்படி ட்ரெமெண்டஸான ஒரு தேவ மனிதன். அவர் சொல்றாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும். அவர் யாருங்க? அவரு சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம வாழ்றது போல வாழ்ந்தவர் அல்ல. சொன்னவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை தகுதிப்படுத்தி விடும் என்று நினைத்து விடக் கூடாது. நாம் சாதித்த சாதனைகளோ, நாம் ஆண்டவருக்காய் செய்தவைகளோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் தரமோ அது போதும், அது என்னுடைய தகுதி என்று நாம் நினைத்து விட முடியாது. அதற்கு மேல் ஒரு தகுதி இருக்கிறது. ஒரு மனிதன் உயிரோடு எழும்பணும். ஒரு அடக்கம் பண்ணப்பட்டாங்க, காதெல்லாம் அரிச்சு போயிரும், வெறும் எலும்பாதான் இருக்கும். காது இருந்தாலே கேட்க மாட்டோம். காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன் வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதுவாரு. நம்ம இங்க உட்காந்துக்கிட்டே வேற என்னமே யோசிச்சுட்டு இருப்போம் இல்ல, நல்ல காது இருக்கும் போதே. அப்படித்தானே?
தூங்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா முடிச்சிருக்கீங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? வேற எதையும் யோசிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியத்தை சிந்திப்போம். ஆனா காதெல்லாம் அரிச்சு போயிடும். ஒண்ணுமே இருக்காது. சதை இருக்காது, நரம்பு இருக்காது, எலும்பு இருக்காது. எலும்பு மட்டும் எங்கேயோ, அது எத்தனை வருஷமா இருக்குமோ தெரியாது. ஆனா காது கேட்கணும். அவர் வரும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கணும். உயிரோடு எழும்பவ. அப்ப எப்படி அதை கேட்க முடியும்? அப்ப எவ்வளவு தகுதி வேணும்? ஒரு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக வேண்டுமானால் என்ன வேணும் நமக்கு? ஒரு நிமிஷத்துல நீங்கள் மத்திய 24ஆம் அதிகாரம் அதுல 44ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அங்க இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. சீஷர்கள்ட்ட இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் நினையாத நாளிகையில நான் வருவேன் அப்படின்னு கூட சொல்லல. ஏன் தெரியுமா? அவங்க அட்வான்டேஜ் எடுத்துருவாங்கன்னு. அவங்க என்ன நினைப்பாங்க? நீ நினையாத நாளில நான் வருவேன் அப்படின்னா என்ன நினைப்பாங்க? ஆஹா, நம்மால் தானே, அவர் வந்தா நம்மள எடுக்காம யாரோ எடுக்க போறாரு. அவர் கூட உட்காந்து சாப்பிட்டோம், அவர் கூட படுத்து தூங்கணும், அவர் கூட இருந்தோம், அவர் பட்ட கஷ்டம்லாம் நம்ம பட்டோம், நம்மால் தானே அவரு, நம்மள எடுக்காம வேற யார் எடுக்க போறாரு அப்படின்ட்டு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார், என் கூட நீங்க இருக்கிறதுனால எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருந்தா எடுத்துப்பேன். என்னங்க நான் சொல்றது ஒரு மாதிரி இருக்கோ? இப்பெல்லாம் என்ன தெரியுமா ஊழியம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? டான்ஸ் ஆடிக்கிட்டு, சினிமா பாட்டை பாடிக்கிட்டு, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு, இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு, கடமைக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு, இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு எப்படியாவது போயிருவேன், என்ன எடுக்காம வேற யாரும் எடுக்க போறாரு, இப்படியே வாழ்ந்து ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, என் கூட படுத்துட்ட, என் கூட தூங்குற, என் கூட சாப்பிட்ட, என் கூட இருந்த, நீனு நானும் ஒண்ணு, என் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, நான் உன்னை அழைச்சேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அதனால நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லல. நீங்கள் நினையாத நாளிகையில நான் வருவேன், ஆதலால் நீங்களும், நீங்க சீஷர்களா இருந்தாலும் ஆயத்தமா இருங்க. அப்ப உயிரோடு இருக்கிற நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் என்ன தேவை? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆயத்தம் தேவை. மரித்து விட்டால் உயிரோடு எழும்ப என்ன தேவை? தகுதி தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? என்ன தேவை? மரிச்சிட்டா உயிரோடு எழும்ப என்ன தேவை? தகுதி தேவை. இந்த சின்ன பிள்ளைங்களாம் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். மரிச்சிட்டா உயிரோடு எழும்பணும் என்ன தேவை? தகுதி தேவை. உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நிமிஷத்துல மறுரூபமாகணும்னா ஆயத்தம் தேவை. சரி, இங்க பாருங்களேன், இங்க முக்கியமான ஒரு காரியம் பவுல் சொல்றாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும். கொலோசியருக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறாரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும். அப்படிதானே இருக்கு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்ம பங்கடையணும்னா நமக்கு என்ன தேவை? தகுதி தேவை. நான் தகுதி ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சபைக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் தகுதி ஆயிட்டேன், ஐ எம் ஆல் ரைட், நான் ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடவே கூடாது. நான் இன்னும் மாறணும் ஆண்டவரே, நான் இன்னும் தகுதி ஆகணும் ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள மாற்றம் தேவை ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள தாழ்மை தேவை, இன்னும் எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் தேவை, இன்னும் எனக்குள்ள ஒரு தெய்வீகம் தேவை, இன்னும் எனக்குள்ள ஒரு பயம் தேவை, இன்னும் எனக்குள்ள நீர் விரும்புகிற அந்த காரியம் எனக்கு தேவை. இந்த தேவை ஆண்டவரே. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த நாட்களில் அப்படி தகுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் நமக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிப்பாராக. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ரீங்காரமாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை போல ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவனுடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்தவர், தேவனுக்காக பாடுபட்டவர். இதெல்லாம் தகுதியாய் இருக்குமே ஆனால் இந்த ஊழியம், இந்த அற்புதம், இந்த சபை நிறுவனது, இந்த ஊழியர்களை உருவாக்குனது, இந்த 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 எத்தனையோ காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்ததே, மிஷனரி பிரயாணம் பண்ணதெல்லாம் தகுதியா இருந்திருக்குமே ஆனால் இந்த எப்படியாயினும் என்கிற வார்த்தை என்ன செய்யாது? சொல்லுங்க, வராது. இந்த காரியம் பண்ணிட்டேன், இது கூடவா நடக்காது நமக்கு, அப்படி தோணல, அப்படி தோணிடும். ஆனா பவுல் சொல்றாரு, எல்லா காரியத்தையும் நான் பண்ணேன், இதெல்லாம் நான் இல்ல, எனக்குள்ள இருந்த கிருபை. ஆனா எனக்கு உயிரோடு எழும்புவதற்கு ஒரு தகுதி வேணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களை திறப்பாராக, நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுப்பாராக. தகுதி அடையணுமே, தேவன் எதிர்பார்க்கிற அந்த தகுதி எனக்குள்ள வேணுமே, தேவன் விரும்புகிற அந்த தகுதி எனக்குள்ள வேணுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இண்டிவிஜுவலா, தனியாளா நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஜீவியம் தான் இந்த கிறிஸ்தவ பரிசுத்த ஜீவியம். ஒவ்வொருவனும் தனித்தனியாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தில் சரியாய், ஜாக்கிரதையாய், கவனமாய், எச்சரிப்பாய், தெளிந்த புத்தியாய் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமுள்ள வாழ்க்கை அல்ல, ஆனால் கவனமுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தையை, கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமுள்ள வாழ்க்கை அல்ல, அது என்ன வாழ்க்கை? கவனமுள்ள வாழ்க்கை. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த தன்மையை நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. உயிர்த்தெழுதலும் மறுரூபமாகுதல் என்பது ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்துவது. உயிர்த்தெழுதல் மறுரூபமாகுதல் என்பது சாதாரணமானது அல்ல. ஏன் பவுல் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதி ஆகணும்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா பவுல் ஒரு எபிரேயன். பவுல் யாரு? சவுல். அவன் ஒரு எபிரேயன், நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவன். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே இந்த பூமியில அவன் வாழ்ந்த பொழுது 40 ஆண்டுகள் ஊழியம் செய்தார் மோசே. நான் சொன்னது நல்லா கவனிங்க, நெகட்டிவா நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம் அப்படி நினைச்சிடக்கூடாது. வேத வசனங்கள் எல்லாம் அதிக எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவர் ரொம்ப கஷ்டமா தள்ளுறாரு, இது போறது ரொம்ப கடினம் போல் இருக்கு அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றது இந்த செய்தி என்பது நம்ம எச்சரிக்கை செய்வதற்கு தான், நம்ம இன்னும் நம்முடைய ஓட்டத்தை சிறப்பாக்குவதற்கு தான் நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. நல்லா ஏன்னா இந்த பவுலுக்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பு இருந்தது. என்ன எச்சரிப்பு? இவர் நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ன ஆளு, மோசேயை தலைவனாய் கொண்டிருந்த ஆளு. யாரு? இந்த சவுல். தமஸ்கு வீதியில அவன் தேவ ஜனங்களை துன்புறுத்தும்படி அதிகாரம் பெற்று அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர அவன் போய் கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? மோசேதான் தலைவன், மோசேதான் எங்கள் ஜனங்களுக்காக, யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தலைவன். இந்த மோசேக்கு விரோதமாய் இயேசு என்கிற ஒரு தலைவனை ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அவர்களை வேறறுக்க வேண்டும், அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரம் பெற்றவனாய், அவன் அதிகாரம் பெற்று தேவ ஜனங்களை துன்புறுத்தும்படி அவன் போய்கொண்டிருந்தவன் இந்த சவுல். ஆனால் இந்த சவுலுக்கு ஒரு எச்சரிப்பு இருந்தது. என்ன தெரியுமா? என் தலைவனாகிய மோசே, நான் நியாயப்பிரமாணத்தில் கற்று தேறினேன், அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே 40 ஆண்டுகளாக ஊழியம் செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு தரிசனம் அவருக்கு இருந்தது. என்ன தெரியுமா? தேவன் நமக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பார், கட்டாத வீட்டை கொடுப்பார், நடாத தோட்டத்தை கொடுப்பார், வெட்டாத கிணற கொடுப்பார். தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, அதை நாம் சுதந்தரிப்போம், அந்த கானானை பெற்றுக்கொள்வோம். ஏனோக்கை துரத்துவார், எபூசியரை விரட்டுவார், இப்படி 7 ஜாதிகளை துரத்தி கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார், பாலும் தேனும் சாப்பிடலாம், தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி
40 ஆண்டுகளா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேக்கு கடைசி என்ன நடந்து தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்குள்ள போக மாட்ட. நான் சொல்றது வேற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது, நல்ல கவனிங்க. கடைசியா மோசேக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 40 ஆண்டுகளா எத்தனையோ முறை அவரை கல்லறிய வந்தாங்க. எத்தனையோ முறை மோசே, ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, இவர்களை அழிச்சிட்டு உன்ன ஒரு ஜாதி ஆக்குறம்பா. மோசே தான் திறப்பில நின்னு கெஞ்சி அழுது பிரார்த்திக்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சிராதரும், எனக்கு அப்படிப்பட்ட தருணம்லாம் வேணாம், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை நீர் கானானுக்குள்ள கொண்டு போகணும் கதறுகிறான். இப்படி நியாயப்பிரமாணத்திலே இரவும் பகலும் சீனாய் மலை மேல் உட்கார்ந்து தேவ பர்வதத்திலே போய் சாப்பிடாமல் தண்ணி குடியாமல் தேவனுடைய வார்த்தைகளை நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசே, தேவ ஜனங்கள் அவனை எதிர்க்கும் போது அதை கவனமாய் இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே, ஒவ்வொரு முறையும் தேவனிடத்திலிருந்து பெரிய பெரிய அற்புதங்களை இதுவரையிலும் எந்த மனிதர்களும் கண்டிராத மாபெரும் அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டு வந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்குள்ள போக மாட்டேன்றாரு. நீங்க வாசி பாருங்க, என்னாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த 40வது ஆண்டு முடிவிலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். என்னாகமம் 20:12, கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 40 வருஷமா எந்த தரிசனத்தோடு மோசே நடத்தினாரோ, எந்த வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் பேசினாரோ, என்ன ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டாரோ, கடைசியா 40வது வருஷத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்க அதுல கொண்டு போக மாட்டீங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரம், என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 12, 13, 14 இந்த 3 வசனங்களை நீ வாசித்து பார்த்தால், என்னாகமம் 27:12, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடு தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாய் ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டி நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்தரத்தில் காதேசூர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியம். பேச சொன்ன இடத்துல அவர் அடிச்சிட்டாரு. நீங்க என்ன பரிசுத்தம் பண்ணல, நீங்க என்ன கனம் பண்ணல, என் வார்த்தையை மீறினீங்க. சிம்பிளா அழகா சொல்றாரு பாருங்களேன். அதை விளக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும், நல்ல கவனிங்க. ஆனா ஆண்டவர் இவ்வளவு கல் நெஞ்சக்காரரா அப்படின்னு நமக்கு தோணும் இல்ல? ஏன்னா 40 வருஷமா மோசே பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஒரு சபையை வச்சுக்கிட்டு பாஸ்டர் படுற பாடு தாங்கவே முடியாது, அப்படிதானே? 40 லட்சம் பேர் திடீர்னு முறுமுறுப்பான், தேராகுன்னு ஒரு கூட்டம் வரும், கல்லெறிய வருவான், என்னென்னமோ பேசினாங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து நேரடியாய் பேசி அற்புதம் பெற்று வந்த மோசே ஒரு இடத்துல கெஞ்சி ஜெபம் பண்றார். நீங்கள் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம், உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26 இந்த 2 வசனங்கள் நீ வாசி பார்த்தீங்கன்னா, நான் கடந்து போய், மோசே சொல்றார் ஆண்டவர்கிட்ட, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்க அப்படின்னு வேண்டுறாரு. நான் கடந்து போய் அதை பார்த்துட்டு வரேன், எனக்கு தயவு செய்து உத்தரவு கொடுங்க. நான் கடந்து போய், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம், இனி இதை பத்தி பேசாத, இதை என்கிட்ட கேட்காத, இனி இப்படி ஜெபம் பண்ணாத, போதும் நிறுத்து, உன் ஜெபத்திற்கு பதில் வராது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?
ஐயா நான் அதை சாதிச்சேன், இதை பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இத்தனை வருஷம் நான் அதை அத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் ஊழியக்காரரு, நான் அந்த காரியம் பண்ணிட்டேன், இதெல்லாம் இல்லைங்க பெருசு. நான் எவ்வளோ தகுதியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் தேவனுடைய சாயலாக மாறி இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் ஒரு முறை பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சுறாரு. ஒரு முறை 40 வருஷமா நடத்தின ஆண்டவரே, 40 வருஷமா ஒரு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவரே, 40 வருஷமா நான் ஒரு காரியத்தை ஜனங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஒரு முறை பார்த்துட்டு வரேன் அந்த நல்ல தேசத்தை. அப்படின்னு சொல்றாரு. போது நிறுத்து, இனிமேட்டு இதை பத்தி பேசக்கூடாது. நீங்கள் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். இந்த முந்தின வசனங்கள் நீ வாசி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நீ மேலே ஏறி வான்றாரு. என்னவா? நீ மேலே ஏறி வா, உன்னை நான் அடக்கம் பண்ண போறேன். அப்ப மோசே அங்க ஏறி போனோம் இல்ல. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலைக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். 34:1 இருக்கா? அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கீலேயா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இங்க இருந்தே காட்டுறாரு. அங்க போவிடல, இங்க இருந்தே காட்டுறாரு. சமனான பூமி முழுந்து காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண்கள் காணும்படி தூரத்திலிருந்து நான் உனக்கு இரக்கம் பாராட்டினேன். அது எப்படி காமிச்சாரோ தெரியாது. இந்த மலையில போய் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க, ஆனா அது 800 மைல் தள்ளி தெரியும். இங்க இருந்து மெட்ராஸை பார்க்க முடியுமா நம்ம? அவனுக்கு எப்படி கண்ணை திறந்தாரோ தெரியாது. ஆனா ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு, நீ அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே அங்கே மரித்தான். நீ வா, நான் உன்னை அடக்கம் பண்ண போறேன் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டாரு. கர்த்தர் அவன் அடக்கம் பண்ணார். 6ஆம் வசனத்துல, அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். மோசே அந்த மலை மேல ஏறி போயிருக்கும் போது என்ன மனதோட ஏறி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். 40 வருஷமா ஒரு தரிசனத்தோட நடத்தின மோசே 40 வருஷமா ஒரே பிரசங்கம் தான். என்ன தெரியுமா? தெய்வம் நமக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்க, நம் கண்ணீர் எல்லாம் மாறும், நம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும், ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க, இப்ப நீங்க நடக்கிறீங்க, இப்ப நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க, இப்ப உங்க பாதரட்ச அது பழசா போகல, வஸ்திரம் கிளியவும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுப்பார். 40 வருஷமா நடத்தின மோசே ஆண்டு சொல்றாரு, ஏறி வான்றாரு. ஆனா ஏறி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, பலன் குன்றி போகவும் இல்லை. ஒரு நோஞ்சான போய் எடுத்துட்டு அடக்கம் பண்ணல ஆண்டவரு. அவன் கண்ணு இருளடையவும் இல்லை, பலன் குன்றி போகவும் இல்லை. தடகார்த்தமான ஆளு. கூப்பிடுறாரு, உன்னை உயிரோட நான் புதைக்க போறேன். நீங்க அந்த வசனத்தை நான் பல முறை யோசிச்சிருக்கேன், பல முறை அதை படிச்சிருக்கேன், எத்தனையோ முறை அழுதுருக்கேன். ஆண்டவரே, நீ இவ்வளவு கல்லஞ்சக்காரரா, அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் பாராட்ட கூடாதா, அவனை கொஞ்சமாச்சும் கூட்டிட்டு போக கூடாதா, என்னென்னமோ யோசிச்சிருக்கேன். ஆனா ஒரு எச்சரிப்பு, ஒரு காரியம் நல்லா கவனிங்க, அவனை கொஞ்சம் கூட அவனை இறக்கம் பாராட்டல ஆண்டவர். ஆனா உயிர்த்தெழுதல் இயேசு அந்த இதுல இருக்கும் போது மோசே எலியாவும் அவர் காணப்பட்டு அங்க வந்தாங்க, அதெல்லாம் ஓகே தான், அது நமக்கு தெரியும் அவர் அங்க வந்தாருன்னு. ஆனா அவன் உயிரோடு இருந்தப்ப, அவன் மனுஷனா இருந்தப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறல. சிம்பிளா சொல்றார், நீ என்னை விசுவாசிக்கலப்பா, நீ என்ன சரியா கனம் பண்ணல, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அவன் மலை மேல ஏறும்போது அவன் அழுதான் என்று வேதத்துல போடல. ஆனா ஒண்ணு யோசிச்சிருப்பான், எந்த தரிசனத்தோடு நான் நடத்தினேனோ,
எந்த தரிசனத்தோடு ஜனங்கள் இடத்துல பேசணும் அது என் வாழ்க்கையில் நிறைவேறலையே. அவன் சந்தோஷத்தோட மேலே ஏறி போயிருப்பானா? இல்ல, தேவன் என்னை அடக்கம் பண்ற ஒரு பாக்கியம் எனக்கு இருக்குது. தேவனே இறங்கி வந்து என்னை அடக்கம் பண்ண போறாரு. ஆனா ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்கப்படல. எந்த தரிசனத்தோடு நான் வாழ்ந்தேனோ, எந்த தரிசனத்தை ஜனங்களிடத்துல போதித்தேனோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறல. இது சவுலுக்கு நல்லா தெரியும், பவுலுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் பவுல் எழுதுறாரு, அவன் நியாயப்பிரமாணத்திலே கற்று தெரிந்தவன், அவன் கமாலியல் பாதத்திலிருந்து இதெல்லாம் படிச்சவன், அவன் ஒரு எபிரேயன், அவன் தேவனுடைய சட்டதிட்டங்களை மோசையின் ஆகமங்களை நன்கு அறிந்தவன். மோசையை குறித்து அவனுக்கு நன்கு தெரியும். அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் தலைவனாகிய மோசே எந்த தரிசனத்தோடு வாழ்ந்தாரோ அது அவர் வாழ்க்கை நிறைவேறல. அதெல்லாம் சொல்றாரு, என் வாழ்க்கையில என்னென்னமோ நான் பண்ணிட்டேன், ஆனாலும் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதியாகணும். நான் தகுதியாகணும். நான் தகுதியாகணும். எனக்கு அருமையானவர்களே, அதனால்தான் பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க எப்படி ஓடுங்க, சும்மா ஓடிடாதங்கப்பா. எப்படி ஓடுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க எப்படி ஓடுங்க, சும்மா நான் ஓடுறேன்னு ஓடிடாதீங்கப்பா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சொல்லிட்டு சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிடத்தை பெரும்படிக்கு அப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஏதோ ஒரு ஓட்டம், நானும் கிறிஸ்தவனா வாழ்றேன், நானும் ஊழியம் செய்யறேன், நானும் இப்படி நடக்கிறேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் பிரசங்கம் பண்றேன், நானும் நல்லா இருக்கிறேன், இப்படி ஓடிடாத, இப்படி ஓடிடாத. நான் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நாம் சும்மா செலவம் பண்றேன் பண்றதில்ல. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ற நான் ஆகாதவனாய் போக முடியும்னு அர்த்தம். ஓராபா ஷகரபா கபாலபா ரிகதனமன சந்துராதியா. கர்த்தர் நம்ம கண்களை திறப்பாராக, மந்த நிலைமைகள் விலகுவதாக, நமக்கு இருக்கிற நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு வெளியேறுவதாக. ஆயத்தம் இல்லாத தன்மை, ஏனோதானோ என்று ஓடுற தன்மை இன்றைக்கு சத்துரு விதைத்திருக்கிற கலை. சபைகளுக்குள்ளே இம்மைக்காக வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். இம்மைக்காக வாழ்றது இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டுறதுக்கு இல்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் ஆகாதவனா போகக்கூடாது. அவர் எப்படி எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்க, எப்படி அவர் தகுதிப்படுத்திருக்கார் பாருங்க, தன்னை எப்படி தன்னை ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. ஏதோ ஒரு காலம் இருக்குது, கடைசியில் நம்ம பார்த்துப்போம், அப்படி வாழ்ற வாழ்க்கை அல்ல இது. இன்னும் கொஞ்ச காலம்தான். இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், இயேசுவை முகமுகமாய் பார்க்கணும். நம்முடைய ஓடுற ஓட்டம் எப்படி ஓட்டம்? ஒரு பழைய பாடல் உங்களுக்கு தெரியாது, ஒரு பழைய பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. ஓடும் ஓட்டம் உண்மையான ஓட்டமாக காணப்பட உத்தமர் இயேசுவை பார்த்து என் கரைகளை அழிப்பே. ஓடும் ஓட்டம் உண்மையான ஓட்டமாக
காணப்பட உத்தமர் இயேசுவை பார்த்து என் கரைகளை அழிப்பே. பேசும் ராஜா நீர் பேசும், என்னோடு இப்போதும் பேசும். நீர் வரும் போது உம்மை சந்திக்க என்னை ஆயத்தம் செய்யோ. நீர் வரும் போது உம்மை சந்திக்க என்னை ஆயத்தம் செய்யும். திரும்ப அந்த பாட்டை ஒரு முறை நான் பாடுறேன், கவனிங்க. ஓடுற ஓட்டம் அது உண்மையான ஓட்டமா இருக்கணுங்க. ஏமாந்துடக்கூடாது, கைவிடப்பட்டுறக்கூடாது, அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது. வாழ்கிற காலம் ஒரு கடைசி காலம். தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினால் அவருடைய வருகை இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் இன்னும் நிர்விசாரத்திற்குள் இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் இன்னும் சரியான ரீதியிலே ஆயத்தமாகவில்லை. இன்னும் தம்முடைய பிள்ளைகள் சரியான ரீதியிலே தகுதியாகவில்லை. அதனால்தான் தேவனுடைய வருகை தாமதமாகிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஓடும் ஓட்டம் உண்மையான ஓட்டமாக காணப்பட உத்தமர் இயேசுவை பார்த்து என் கரைகளை அழிப்பேன். ஓடும் ஓட்டம் உண்மையான ஓட்டமாக காணப்பட உத்தமர் இயேசுவை பார்த்து என் கரைகளை அழிப்பேன். பேசும் ராஜா நீர் பேசும், என்னோடு இப்போதும் பேசும். நீர் வரும் போது உம்மை சந்திக்க என்னை ஆயத்தம் செய்யும். நீர் வரும் போது உம்மை சந்திக்க என்னை ஆயத்தம் செய்யும். என்னோடு சேர்ந்து அதை பாடுவீங்களா? நீர் வரும் போது உம்மை சந்திக்க என்னை ஆயத்தம் செய்யோ. ஹல்லேலூயா. வேகமா நம்ம தகுதியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 கேள்விகளை, இது ரொம்ப நேரம் பேசக்கூடிய சத்தியம், ஆனா நேரம் ஆயிட்டு. அதனால நான் எவ்வளவு சுருக்கமா உங்களிடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவேன். சரியா? சரியா? அப்பதான் நீங்க நாளைக்கு வருவீங்க. நாளைக்கு காலைல வருவீங்களா? நாங்களாம் சாயந்தரம் தான் வருவோம் பாஸ்டர். நீங்க என்னதான் ஆயத்தை பத்தி பேசினாலும், என்னதான் வருகையை பத்தி பேசினாலும், இயேசுநாதரே காலையில வந்தாலும் நாங்க எப்போ வருவோம் சொல்லுங்க? நாங்க சாயங்காலம் தான் வருவோம் அப்படின்னு வந்துடாதீங்க. இந்த நாள்ல பரிசுத்த ஆவியான நம்மோடு ஈடுபட விரும்புகிறார். நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? சரியா? அப்பதான் நம்ம ஆயத்தமாகணும். நாளை காலையில நான் உங்களோட பேசுவேன். வேற காரியம், ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. இந்த 3 கேள்விகளை மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இயேசு ஓமையாய் நமக்கு சொல்லி இருந்ததை நாம் வாசிக்க முடியும். ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தம் தேவை. ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பதாக மரித்து விட்டால் உயிரோடு ஒரு நிமிஷத்தில் எழும்ப தகுதி தேவை. இது 2 நம்ம வாழ்க்கையில நடப்பதற்கு நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க.
அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தது மாச வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சொல்லுங்க? என்ன வாழ்க்கை? 10 மாசம். அது அப்படிதானே? நீங்களாம் வயிற்றுக்குள்ள இருந்து வந்த மாதிரி தெரியல, என்ன மேல இருந்து கூச்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கிறோம்? மாச வாழ்க்கையிலிருந்து வருஷ கணக்கு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இது எத்தனை வருஷம் தெரியாது. சிலருக்கு 50 வருஷம், சிலருக்கு 100 வருஷம். இப்ப கொரோனாவில் நிறைய வாலிபர் செத்து போனாங்க. சிலருக்கு 10 வருஷம். ஆனா வருஷ கணக்கு வாழ்க்கை, அப்படிதானே? இது எத்தனை வருஷம் தெரியாது. மேக்சிமம் 100, 120 ஒரு வருஷ கணக்குல தான் நம்ம கணக்கு போட முடியும். இத்தனை வருஷம் அவர் வாழ்ந்தாரு, இத்தனை வயசு வரை இருந்தாருன்னு. அது மாச வாழ்க்கை, இது வருஷ கணக்கு வாழ்க்கை. இனிமேல் வாழ போறதான் நித்தியமான வாழ்க்கை. அம்மா வயிற்றுக்குள் இருந்தது இறந்த காலம், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிகழ்காலம். அப்ப என்ன இருக்குது? எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குது. அப்படிதானே? நான் சொல்றது புரியுதா? இப்ப மாச கணக்குல அம்மா வயிற்றுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தைக்கு நான் எதிர்காலத்துல ஒரு வருஷ கணக்கு வாழ்க்கைக்கு வரப்போறேன்றது தெரியுமா தெரியாதா? உங்களை தான் கேள்வி கேட்டேன். ஒரு மாச கணக்கு உள்ளார வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலத்துல நான் வருஷ கணக்கு வாழ்க்கைக்கு வரப்போறேன்றது தெரியுமா தெரியாதா? கஷ்டமான கேள்வி கேட்டணும். என்ன பாஸ்டர் யாரும் பேச மாட்டாங்களா? தெரியுமா தெரியாதாங்க? தெரியாது. எப்படி தெரியும் குழந்தைக்கு? குழந்தைக்கு தெரியுமா நான் இந்த உலகத்தை விட்டு, வயிற்று உலகத்தை விட்டு வருஷ கணக்கு வாழ்க்கைக்கு போறேன்னு? தெரியாது. தெரிதோ தெரியலையோ என்ன செய்யணும்? மாச வாழ்க்கையிலிருந்து வருஷ கணக்கு வாழ்க்கைக்கு வந்துதான் ஆகணும். இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அவன் அறுத்து எடுத்து தூக்கி போட்டுருவான், நீ வா வெள்ளன்னு. அப்படிதானே? குழந்தைக்கு தெரிதோ தெரியலையோ மாச வாழ்க்கையை விட்டு வருஷ கணக்கு வாழ்க்கைக்கு வந்துதான் ஆகணும். அதை போல வருஷ கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நித்தியத்தை குறித்து தெரிதோ தெரியலையோ, பரலோகமும் நித்தியம், நரகமும் நித்தியம், ரெண்டுத்தை பத்தி தெரிதோ தெரியலையோ, செத்த பிறகு ரெண்டுத்துல ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். இதான சத்தியம்? இல்ல இல்ல எனக்கு பரலோகத்தை பத்தியும் தெரியாது, நரகத்தை பத்தியும் தெரியாது, நான் இங்கே உட்காந்து சொல்ல முடியுமா? நேரம் வந்தா டிக்கெட் எடுத்து ஆகணும். சொல்லுங்க, நேரம் வந்தா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். நேரம் வந்தா என்ன பாஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்கன்றீங்களா? சொல்லுங்க, சும்மா பயப்படாதீங்க, சொல்லுங்க. நேரம் வந்தா டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். நான் இங்கே உட்காந்து எனக்கு அந்த வாழ்க்கைலாம் தெரியாதுங்க, பரலோகத்தை பத்தி தெரியாது, நரகத்தை பத்தி தெரியாது, இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படித்தானே? போய் தான் ஆகணும். ஆனா அது போறதுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். கவனத்தை செதறாம நீ கவனமா ஓடு, ஜாக்கிரதையா ஓடுன்னு சொல்றாரு. இப்ப வயிற்றிருக்கிற குழந்தை மாச கணக்கு வாழ்ற அந்த குழந்தைய வருஷ கணக்குக்குள்ள அந்த அம்மா பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க தெரியுமா? ஏதோ சாப்பிடணும் அதான் சாப்பிடுவாங்க, குதிக்க மாட்டாங்க, ஓட மாட்டாங்க, டிராவல் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்பப்ப ஸ்கேன் பண்ணுவாங்க, அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, குழந்தை இது இருக்கு, டாக்டர் போய் அப்பப்ப செக் பண்ணுவாங்க நல்லா இருக்கா. ஏன்னா மாச வாழ்க்கையிலிருந்து அது வருஷ கணக்கு வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. ரொம்ப கவனமா இருக்கிறாங்க இல்லையா? அப்பதான் என்ன செய்ய முடியும்? கவனமா அந்த பிள்ளைய மாச வாழ்க்கையிலிருந்து வருஷ கணக்கு வாழ்க்கைக்குள்ள வர வைக்க முடியும். இல்ல அது பாட்டில அது கிடக்குது, நான் பாட்டில குதிப்பேன், நான் பாட்டில ஓடுவேன், நான் பாட்டில எங்க வேணாலும் போவேன், நான் பாட்டில ஊனுக்கு என்ன வேணாலும் செய்வேனா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? அமைதியா இருக்குன்றீங்களா? உங்கள மாதிரி என்ன ஆகும் சொல்லுங்க? ஒன்னு அபாஷன் ஆகும், செத்து பிறகும். அதை போல வருஷ கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா எப்படி வாழணுமோ அப்படி வாழணும், எப்படி கவனமா இருக்கணுமோ அப்படி கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நித்திய வாழ்க்கைக்குள்ள போகிறோம். எந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படியணுமோ அப்படி கீழ்ப்படியணும். இல்ல நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், என்ன பாட்டு வேணாலும் பாடுவேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா நித்திய நரகத்துக்கு தான் போகணும். இது ஏனோதான் வாழ்ற ஒரு வாழ்க்கை அல்ல. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஜனங்கள் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் இருதயத்திற்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்களாம். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கடைசி காலத்துல நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நித்திய ராஜ்யத்துக்கு நேரா போறோம். அது அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தது இறந்த காலம், இது நிகழ்காலம். எதிர்காலத்துக்கு நேரே ஓடிடும்.
நம்ம எதுக்கு நேரம் ஓடுறோம் சொல்லுங்க? இந்த பூமியிலேயே சேர்த்து வச்சுக்கிட்டு, இந்த பூமியிலேயே எதை கொள்ளடிக்கலாம், எதை சுருட்டலாம், என்ன செய்யலாம், எப்படி பேர் வாங்கலாம். இங்க நம்ம வருஷ கணக்குல என்னதான் பேர் வாங்கினாலும் நித்தியமா அவரோடு இருக்கிறோமே, அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு, என்ன பலனை வச்சிருக்கிறாரு, எந்த இடத்துல நம்ம உட்கார வைப்பாரு, அவர் வலது பார்சத்தில் நமக்கு எந்த இடம் இருக்குது, தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன, நமக்காய் என்ன காரியம் வச்சிருக்கிறாரு, அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி என்னுடைய ஓட்டம் எப்படி செய்தி ஐயோ இது கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல, அதிக கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமுள்ள வாழ்க்கை இல்ல, கவனமுள்ள வாழ்க்கை. 5 பேரும் ஆயத்தமானாங்க, 5 பேர் காத்திருக்கிறாங்க. ஆனா என்ன குறைஞ்சது பாருங்க, அதான் தப்பு. முதல் கேள்வி எப்போது நம்ம கேட்கணும், என்ன கேள்வி தெரியுமா? நான் ஆயத்தமாகிறேன், ஆனால் ஆயத்தமாக வேண்டிய ரீதியில் நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேனா? அந்த கேள்வி எழுதுங்க பாப்போம். நம்ம பைபிள் எடுத்துட்டு வர்றதே பெருசு, நோட்டு பேனா எங்க எடுத்துட்டு வருவோம்ல, எழுதுங்க. நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாக வேண்டிய ரீதியிலே என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? என் ஆயத்தம் எப்படி இருக்குது? நான் எப்படி என்ன தகுதிப்படுத்துறேன்? நான் எப்படி என் வாழ்க்கையில என்ன காரியம் இருக்குது? வேத வசனம் என் கால்களுக்கு தீபம். அந்த வேத வசனத்தின்படி என் வாழ்க்கையை அமைக்கிறேனா? பரிசுத்த ஆவியின் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறேனா? இந்த ரட்சிப்பு என்பது அது நம்ம எரிய வேண்டிய தீபம். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்குள்ள இருக்குது? அவர் வரும்போது என் வாழ்க்கையில் அந்த கிருபை குறைஞ்சிருமா? அபிஷேகம் இல்லாம போய் நிறைய பேருக்குள்ள ஏற்கனவே பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தான் பெற்ற அபிஷேகத்தை எனக்குள் நான் வைத்து இந்த ஆவியானவருக்குள் வாழ்கிறேன் என்கிற நிச்சயம் இல்லாமல் அந்நிய பாஷை பேசுகிறவங்க உண்டு. ஆவியானவர் தன்னை விட்டு விலகினத புரியாது இருக்கிறவர்கள். ஒரு கேள்வி எப்போதும் கேட்கணும், ஆயத்தமாக வேண்டிய ரீதியிலே என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேனா? இல்லட்ட ஏனதானு ஏதோ ஒரு காரியத்துக்காக நானும் கிறிஸ்தவன் தாங்க, நானும் பாட்டு பாடுறேங்க, நானும் ஐபிசி சபை பெந்தேகோஸ்து சபையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. என் ஆயத்தம் என்ன? எனக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு என்ன? எனக்கும் தேவனுக்குள்ள ஒரு ஐக்கியம் என்ன?
என்னை தேவன் எப்படி என்னை தகுதிப்படுத்த என்னோட பேசுறாரா, என் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறாரா, எனக்குள்ள ஒரு உணர்வின் ஆவி இருக்குதா, எனக்குள்ள ஒரு தாகம் இருக்குதா. 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தாவீது ஜெபம் பண்ற, ஆண்டவரே பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், நிலைவரமான ஆவி எனக்குள்ளே புதுப்பியும், நுறுங்குண்ட ஆவியை தாரும். அவன் ஜெபிக்கும் போது எதுக்கு ஜெபம் பண்றான் தெரியுமா? என்னை விட்டு ராஜ்யபாரம் எடுத்துறாதரும், சிங்காசனம் என்னை விட்டு போயிடக்கூடாது, அது அப்படி சொல்லல. என்னை விட்டு ராஜ்யபாரம் போனாலும் பரவாயில்ல, சிங்காசனம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் பரிசுத்த ஆவி எடுத்துறாதரோ, உற்சாகமுள்ள ஆவி எனக்குள்ள தாரோ, நிலைவரமான ஆவியை தாரோ. அவன் ஜெபம் பண்ணதெல்லாம் ஆவியானவருக்கு தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே அது என்னை விட்டு போயிடக்கூடாது, ஏன்னா என்னை தகுதிப்படுத்துகிறது அந்த ஆவியானவர். அதனால தான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் இந்த 36ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். இன்னும் அழகா போட்டிருக்கும் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, நான் ஆயத்தமாக வேண்டிய ரீதியிலே ஆயத்தப்படுத்துறேன். ரெண்டாவது ஓமை நீங்கள் மத்திய 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அது தாளந்துகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1, ஒரு தாளந்தை கொடுத்திருக்காரு இல்லையா? நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். 5 10 ஆக்கிட்டாங்க, 2 4 ஆக்கிட்டான். ஆனா ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை புதைச்சு வச்சுட்டான் இல்லையா? இது நமக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்களேன். இப்ப நான் இப்படி சொல்றேன் 5 2 1. ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு. மூணையும் கூட்டுங்க எவ்வளோ? 8 தாளந்து. எத்தனை தாளந்து? 8 தாளந்த 3 பேர்ட்ட பிரிச்சு கொடுத்தாரு. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஆனா அவர்கிட்ட திரும்ப வந்தது எத்தனை தாளந்து? 5 10 ஆயிட்டு, 2 4 ஆயிட்டு, 14. அப்புறம் 1 புதைச்சு வச்சிருந்தா அதையும் எடுத்து வந்து கொடுத்துட்டான். அப்ப 8 தாளந்து கொடுத்தப்ப இவர் கையில் எத்தனை வந்துச்சு? 15 வந்துருச்சு. மொத்தம் 15 திரும்ப வந்துட்டு, அப்படிதானே? ஆனா எத்தனை வரணும்? 16 வரணும். எத்தனை வரணும்? அவர் கேட்கிறார், அந்த 1 எங்கன்னு கேட்கிறாரு. ஒரு தாளந்து கொடுத்தாருல, அவன்கிட்ட கேட்கிறாரு, 1 எங்கப்பா? அவன் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் நீர், ஆஹா ஓஹோ ஓஹோ, நான் புதைச்சு வச்சுட்டேன்ட்டான். என்ன செஞ்சுட்டான்? புதைச்சு வச்சுட்டான். என்ன மாதிரி திட்டுறாரு பாருங்க. திட்டுறதுக்கு இந்த வசனத்தை வாசி பாருங்களேன். புறம்பான இருளை அவனை தூக்கி போடுங்கன்றாரு. நம்ம நினைப்போம் இயேசுநாதர் என்ன இரக்கமற்றவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதை மறந்துடக்கூடாது. அந்த 1 எங்க? அவர் நினைச்சிருந்தா இப்படி 8 கொடுத்தேன்பா பிரிச்சு 15 வந்துருச்சு நினைச்சிருக்கலாம்ல. அவரு 8 கொடுத்தேன், திரும்ப என்கிட்ட 15 வந்துருச்சு, அது போதும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம்ல, அப்படி நினைக்கலாம்ல. அப்படி சொல்லல. அந்த 1 எங்கன்னு கேட்கிறார். ரெண்டாவது நம்ம எப்போது கேட்க வேண்டிய கேள்வி, கணக்கு கொடுக்க ஆயத்தமா? எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? அவர் வரப்போறாரு, அவருக்கு முன்பதாக நம்ம நிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளை சிங்காசனம் என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நேரம் அது. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நம்மோடு கூட நம்முடைய கிரியைகள் தான் போகும். என்ன போகும் சொல்லுங்க? நம்ம வீடு வராது, நம்ம சொத்து வராது, நம்முடைய நிலம் வராது, நம்முடைய பணம் வராது, நம்முடைய கார் வராது. நம்ம செஞ்ச கிரியைகள் தான் நம்மோடு வரும். நம்ம செஞ்ச கிரியைகள் தான் வரும். அலெக்சாண்டர் இந்தியா வரல வந்து எல்லாத்தையும் பிடிக்கணும்னு நினைச்சான். இங்க வந்து செத்து போயிட்டான் வாலிப வயசுல. 3 காரியம் சொன்னான். 1, நான் செத்த உடனே என்னை வந்து இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னை தூக்கிட்டு போனோம், என் பிரேதத்தை மருத்துவர்கள் தான். 2வது அவன் சொன்னது என்ன? நான் ஊர்வலமா என்னை தூக்கிட்டு போகும்போது நான் சம்பாதிச்ச எல்லா பொன், வைரம், வைடூரியம், நகைகள், பணங்கள் எல்லாம் ரோட்ல இறச்சிக்கிட்டே போனோம். 3வது என் கையை 2 பெட்டிக்கு நேரம் ஓட்ட போட்டு வெளியில வெறுங்கையா தொங்க விடணும்னா. அவங்களாம் ஒன்றும் புரியல. ஏன் நாங்களா இருக்கிறோமே, சோல்ஜர்ஸ் இருக்கிறோமே, மருத்துவர்ல தூக்கிட்டு போக சொல்றியேன்னு. அவன் சொன்னா, இந்த உலகத்துல எந்த பெரிய மருத்துவர்களும் ஜீவனை திரும்ப கொடுக்க முடியாது. அது உலகத்திற்கு சொல்லணும்.
என் ஜீவனை கொடுக்க எந்த மருத்துவர்களாலும் முடியாது. ரெண்டாவது, நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் நான் செத்த பிறகு என் கூட வராது. நான் சம்பாதிச்ச அதிகாரங்கள் எதுவுமே வராது. மூணாவது, பெருங்கையா வந்தேன், பெருங்கையா போறேன். அதுக்காக தான் அப்படி சொன்னது. எனக்கு அருமையானவர்கள, தேவன் நம்ம கொடுத்த கிருபைகளை, தாளந்துகளை, அல்லது தேவன் நம்மிடத்துல கொடுத்தவைகளை நாம் அவரிடத்துல கணக்கு கொடுக்க முடியுமா? தேவன் நமக்கு கொடுத்த தாளந்து, தேவன் நமக்கு கொடுத்த பணம், தேவன் நமக்கு சந்தித்த ஆத்துமாக்கள், நாம் எத்தனையோ ஆத்துமாக்களை சந்திக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த சரீர சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுத்த ஊழியம், தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, தேவன் நமக்கு கொடுத்த நேரம், எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கேற்பார். தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம், எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கேற்பார். இரண்டாவது கேள்வி எப்போதும் கேட்கணும், கணக்கு கொடுக்க ஆயத்தமா? மூணாவது கேள்வி, அதே மத்திய 25ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப நேரம் பேச வேண்டியது, ஆனா நேரம் இல்லாதனால வேக வேகமா போறேன். மத்திய 25 31ல இருந்து 46 வரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்றாரு 31ல இருந்து, மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தை வீற்றிருப்பார். 35ஆம் வசனம், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு கொடுக்கல. 42ஆம் வசனம், பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாய் காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். ஒரு இடத்துல வந்தீங்கன்றாரு, ஒரு இடத்துல வரலன்றார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். கொடுக்கிறோமா? நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். 4 பேருக்கு கொடுன்றதே நமக்கு மனசு வராது. சில பேருக்கு, நீங்களும் அப்படி கிடையாது, நீங்களும் நல்ல ஆட்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் 4 நாளைக்கு முன்னாடி வச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யாரும் கொடுக்க மனசு வராது. நீங்கள் அப்படி கிடையாது, நல்ல ஆட்கள் தான். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணாது, ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணாது. மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அவன் பாட்டிலே வருவாங்க போவாங்க, அப்படி 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 யோசிப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனீங்கன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நம்மளா கேட்கணும், தண்ணி கொடுங்க, காஃபி இருக்குதா, நம்மளா கேட்க மாட்டோம். அது கூட செய்ய மாட்டாங்க. ஆண்டு சொல்ற, பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், காவல்ல இருந்தேன், என்ன நீ பார்க்க வந்தியா அப்படி கேட்கிறாரு. என் தாகத்தை தீர்த்தியா, நான் வேதனையோடு இருந்தேன், நீ விசாரிச்சியா, என்கிட்ட அன்பா இருந்தியா, என் பிள்ளைகள் மேல நீ அன்பா இருந்தியா. நியாய தீர்ப்பு நாள்ல அதை கேட்பாராம். பைபிள் அதான் வாசிக்கிறோம். இந்த 25ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பு நாள் அதை கேட்பாரு. அதாவது நியாய தீர்ப்பு நாளில் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அன்பின் கிரியை என்கிட்ட இருக்குதான்றத 3வது கேள்வி கேட்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சது எதுக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ வாங்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு நீ ஜாலியா இருக்கிறதுக்கு அல்லப்பா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மற்ற ஜனங்களுக்கு, தேசத்துக்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக ஊழியங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதனால தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன்னு சொல்றாரு. அதனால சொல்றாரு, உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ இதை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா ஜம்முன்னு இருந்து உன்னை பெருசா பேசிக்கிறதுக்கு இல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதுக்குதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்குதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துறார். கஞ்ச பிஸ்னாரியா வாழ்ந்துடக்கூடாது. சில பேர் கஞ்சமா வாழ்ப்பான், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எப்போதுமே இந்த கஞ்சா முட்டியை ஆண்டிருப்பார். அவர் வெறுக்கிறவர். அவர்
கஞ்சா முட்டியா இருந்துடக்கூடாது. எதுலையும் தாராளம் தேவை, கொடுக்கிறவர்களா இருக்கணும். எதையும் தேவனுக்காக இழக்க நம்ம தயாரா இருக்கணும். நம்மள்ட்ட இல்லைனாலும் அதை கொடுக்கிற ஒரு மனப்பான்மை தேவை. அன்பின் கிரியை தேவை, அன்பின் கிரியை தேவை. நியாய தீர்ப்பு நாளிலே தப்பித்துக் கொள்ளக்கூடிய அன்பின் கிரியை இருக்குதா? இதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியும், அவ்வளவு சத்தியம் இருக்குது. பேட்ரிக் ஜோஷுவான்னு ஒரு ஐயா இருந்தாரு. அவங்களுடைய பையன் வந்து ஜிம்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பையன் நினைக்கிறேன், ரெண்டாவது பையனா மூணாவது பையனான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மால்டோன்ற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர், நல்லா படித்தவர். கல்யாணம் ஆகாம அங்க ஊழியத்துக்கு போனார். ஊழியத்துக்கு போயிட்டு நல்லா ஊழியம் செஞ்சார். அவங்க அப்பா அடிக்கடி காசு அனுப்புவார், அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க காசு அனுப்புவாங்க. ஆனா அங்க இருக்கிற கிராம மக்கள், மலைவாசிகள் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ததுனால இவருக்கு வந்த பணங்கள் எல்லாம் அங்க இருக்கிற மலைவாசிகளுக்கு கிராமவாசிகளுக்கு கொடுத்துட்டு இவர் எதுவுமே வாங்கிக்கல. அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி வாழ்ந்துட்டு வந்தார். எந்த ஒரு பெரிய வீடு கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. அவர் வாங்கி வச்சிருக்கிறதுலாம் ஒரு பெட்டி சூட்கேஸ் கூட வாங்கிக்கல. ஒரு ஹார்லிக்ஸ் டப் அட்டை பெட்டியில தான் அவர் துணியை வச்சிருந்தார். 2 ட்ரெஸ் தான், ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, ஒரு ஷோல்டர் பேக், அவ்வளவுதான். ஃபேனு கூட ஒரு சாதாரண ஃபேனு, வேற எதுவுமே அவர் வச்சுக்கல. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த மனுஷன். திடீரென்று அவர் வீட்டுக்கு ஒரு டெலகிராம் வருது, உங்க பையன் இறந்துட்டான். பேட்ரிக் ஜோஷுவா அலண்டுட்டார். ஏன்னா அவருக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும். இவர் நிறைய பணம் அனுப்பியிருக்காரு, நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு அனுப்பின பணங்கள் எல்லாம் அங்க இருக்கிற நிறைய ஏழை ஜனங்க, அந்த குடிசை மக்கள் சாப்பிடணும்னா இவர் கொடுக்கிற பணத்துல தான். அப்படி இவர் கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டு இருந்தார். நிறைய மக்கள் இவரால சாப்பிட்டாங்க, இவரால ரட்சிக்கப்பட்டாங்க. இவருக்கு அவரு டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு பணம் கொடுத்திருந்தோம், நிறைய பணத்தெல்லாம் ஏழைகளை கொடுத்துட்டாரு. இவருக்கு வியாதி முத்தி போய் திடீர்னு இறந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக். நேரா ஜார்க்கண்ட் போனாரு. தான் பையனை பார்த்தா ஒரு பெஞ்சில் படுக்க போட்டிருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. யோசிக்கிறாரு, என் பையன் எப்படி செத்தான், என்ன ஆச்சு? ஆனா அங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்க, கிராமத்தில் உள்ள மக்கள், ஏழை ஜனங்கள்லாம் உட்கார்ந்து, எப்பா போயிட்டியப்பா, உன்னாலதானே நாங்க வாழ்ந்தோம், உன்னாலதானே சாப்பிட்டோம், உன்னாலதான் நாங்க இருந்தோம், நீ போயிட்டியப்பான்னு அழுகுறாங்க. உன்னாலதானே இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் அழுகுறாங்க. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் பையன் இருந்த ரூமுக்கு என்னை கூட்டிட்டு போங்கன்னாரு. அங்க போனா அங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் ஹார்லிக்ஸ் டப்பா தான், வெறும் அட்டைப்பெட்டி தான், வெறும் 2 வஸ்திரம் தான், வெறும் ஷோல்டர் பேக் தான், ஒண்ணுமே இல்லை. அவர் கேட்கிறாரு, என் பையன் எதுவும் வாங்கிக்கலையான்னு. அவருக்கு ஒன்னும் வாங்கிக்கல. ஐயா, நீங்க கொடுத்த எல்லா பணத்தையும், மற்றவங்க கொடுக்கிற எல்லா பணத்தையும் இந்த ஏழை ஜனங்களுக்கே கொடுத்துட்டாரு. அப்படியா வாழ்ந்தான் என் பையன்? அவர் ஷோல்டர் பேக்ல ஒரு பைபிள், ஒரு டைரி இருந்துச்சா. அந்த டைரி எடுத்து பார்த்துட்டே இருந்தாராம். ஏன்னா அந்த பாடி அது இங்கே புதைக்கிறதா எடுத்துட்டு போனோமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த டைரி எடுத்து பரட்டும் பொழுது கடைசியில் அந்த டைரியில் அவங்க பையன் ஒன்னு எழுதி வச்சிருந்தாராம். என்ன தெரியுமா? இது வரலும் என் தகப்பன் மூலமாய், ஆண்டவர் மூலமாய் எதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் நான் எதெல்லாம் எனக்காக சேர்த்து வச்சிருக்கிறேனோ, என் தகப்பன் கொடுத்த காசுல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த காசுல, மற்றவர்கள் கொடுத்த காசுல எதெல்லாம் நான் எனக்குன்னு வாங்கி வச்சிருக்கிறேனோ அதில் நான் செத்த பிறகு யாராவது எடுத்துப்பாங்க. எதெல்லாம் என் தகப்பன் மூலமாய், தேவன் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்டதோ, அது எதெல்லாம் நான் மற்றவர்களுக்காக கொடுத்தேனோ அதை நான் போய் செத்த பிறகு எடுத்துப்பேன்னு எழுதி வச்சிருந்தாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சா கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் எனக்கா சேர்த்து வச்சேனோ அது நான் செத்த பிறகு யாராவது எடுத்துப்பாங்க. எதெல்லாம் ஆண்டவருக்காக நான் செலவழித்தேனோ, ஊழியத்திற்காக கொடுத்தேனோ, தேவனுக்காக நான் செயல்பட்டேனோ அது நான் செத்த பிறகு நான் போய் எடுத்துப்பேன் எழுதி வச்சிருந்தாராம். அன்பின் கிரியை இருக்குதா? எல்லாரும் எழும்பி நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு. இது ஒரு பெரிய செய்தி. தயவு செய்து இதை வீட்டில் போய் நீங்கள் திரும்ப திரும்ப இதை பார்த்து கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உங்களோட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உங்களோட பேசுவார்.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் பேசி இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசி இருந்தா உங்க இடது கையை நெஞ்சில வச்சு உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டை பாடி நம்ம முடிக்க போறோம். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வராரு, அவரே வராரு. ஹல்லேலூயா. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே, பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோர் குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். கை தட்டி பாடுங்க. கூடும் நமக்கோர் குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆமென். மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. ஆமென். ஆண்டவர் ஆவிக்குள்ள பாடுங்க, கை தட்டி பாடுங்க. அவனியில் வாராரே, மீண்டவரோ மேலோகமே செல்ல வேதினியை விடுவார். மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. glory, ஆமென். மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பி எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பி எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே, மரிக்காதிருக்கும் இயேசு ராஜன் வேகம். glory, glory, ஆமென், 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 ஆமென். வாராரே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறது, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். கை தட்டி ஆவிக்குள்ள பாடுங்க, ஆவிக்குள்ள பாடுங்க, ஆவில நம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ராஜா லாபா ரஹதரா லாபா ரபா கதா வாராரே, 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில், நீதி சமாதானம் நிறைந்தே வாராரே.
பாடிடுவோம். அல்லேலூயா கீதமே பாடி மகிழ்ந்திடுவோம். வல்லவர் வரும் வேளையும் மீதோ மெல்லவே நெருங்கிச்சே. வல்லவர் வரும் பாபா சகரபகபா மீதில் இயேசுராஜன் வேகம் வராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வராரே. ஆயற்றமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயற்றமுள்ளோரை ஆயற்றமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆமென் 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 ஆமென். தீபராகதன சகரபா தீபராகதன கதரபா உரபகபல துரமன சகரபகபல பலபா வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. உரபபா கபலபல இரபலபலப சந்தரபலபலபல நிகதரபலகதரபரகதனாஷ. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்பா ஒமேகாவுமானவர் அவர்தான். ஆதியும் அந்தமுமானவர் அவர்தான். ஆரம்பம் முடிவும் அவர்தான். சகலமும் அவர் வார்த்தையின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முடிய போகிறது. கிருபையின் காலம் முடிய போகிறது. சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற காலம் இது. தேவ பிள்ளையே, இந்த காலத்தை தேவனுக்கு நேராய் திருப்ப இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு தெளிவாய் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எங்க இருந்தாலும் உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாரும் மறுரூபமாக வேண்டும். ஒரு நிமிஷத்தில் உயிரோடு எழும்பணும். இந்த தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அந்த ஆயத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. மகிமையின் ராஜா நம்மை இழுத்துக் கொண்டு போவாராக. ஒருவராயிலும் கைவிடப்படக்கூடாது. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாக வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே,